வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாவின் சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் விரும்பக்கூடிய மிகவும் சுவையான குஸ்காவை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்: கிராம்பு 5, அன்னாச்சிப்பூ 2, பட்டை 2, பிரியாணி இலை 3, ஏலக்காய் 4, பல்லாரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்ச 2 வெங்காயம், தக்காளி நீல வாக்கில் அரிஞ்சு வச்ச 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, வத்தப்பொடி 1 டீஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன், அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசியை களைஞ்சி வச்சுருக்கேன் 1/2 கிலோ. இப்போ நம்ம செய்முறை: நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு, குக்கர் காஞ்ச உடனே 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை 3, அப்புறம் பட்டை 2, அன்னாச்சிப்பூ 2, ஏலக்காய் 4, கிராம்பு 5 போட்டு நல்லா அது சிம்மில் கொஞ்சம் பொரியறதுக்கு வச்சுட்டு, காஞ்சதுக்கப்புறம் நம்ம நீளமாக கட் பண்ண 2 வெங்காயம், பல்லாரி, நான் இதுக்கு பல்லாரி எடுத்துருக்கிறேன், பல்லாரியை போட்டு நல்லா வதக்குறோம். அது கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இதில் குஸ்காவில் வதக்குறோமோ, எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்குறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அந்த வெங்காயத்துக்கு அப்புறமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் இது நல்லா வதக்கும்போது தான் அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி, நம்ம 2 தக்காளி நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் அதில் எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கணும். இந்த தக்காளியை போட்ட உடனே கொஞ்சோண்டு கல் உப்பையும் அதில் போடுங்க. போட்டோம்னா அந்த தக்காளி நல்லா சீக்கிரம் மசிஞ்சிரும். அதுக்காக தக்காளிக்கு போட்ட உடனே 2 கல் உப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெயிலே அதையும் நல்லா வதக்கணும். அந்த ஒரு மசிகிற தன்மையில் நல்லா வதக்கணும். அது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மசிஞ்சிரும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம மல்லி புதினா ஒரு கைப்பிடியோடு வச்சுருக்கோம்ல, அதை போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கணும். இந்த மல்லி புதினா அது வாயில் வைக்கிறதுக்கு ஒரு மாருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அப்படின்னா லைட்டாக மிக்சியில் 2 அடி அடித்து கூட அதில் போடலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் சும்மா 1க்கு பாதி அரைச்சி உள்ளே போட்டு நல்லா வதக்கிடணும். எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு இதில் கரம் மசாலா, இது நான் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா தான். நான் இதை நான் அடுத்த வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த கரம் மசாலா இதில் போட்டு நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டு அதையும் நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே எல்லாமே மசாலா, தக்காளி, வெங்காயம், இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறம் அளவு தண்ணி நம்ம நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன், நம்ம வீட்டு அரிசி தான். அதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன் நான். 1க்கு 2 ஊற்றினா போதும் தண்ணி, ரொம்ப வேண்டாம். ஏன்னா உள்ளே நமக்கு தண்ணியெல்லாம் கிடையாது, ட்ரையாக தான் இருக்குது. 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலெண்ணெயும் சேர்த்துக்கிடலாம். கடலெண்ணெய் சேர்த்தாலும் ஒன்றும் டேஸ்ட் கம்மியாகாது. நல்லெண்ணெய்னா கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், நம்ம பார்த்து இதில் உப்பு போடணும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் களைஞ்சி வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் கொட்டுறோம். இதில் போட்டுட்டு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொதி வந்த உடனே மூடியை போட்டு மூடிட்டு 2 விசில் வந்த உடனே நம்ம எடுத்துடுறோம்.
நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.